இந்த வீடியோவில் பஃப் ஸ்லீவ் எப்படி வரைகிறது என்னென்னு கட் பண்ணுறன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஸ்லீவனுடைய லென்த் வந்து 5.5 இன்ச்சு. நான் அதோட 1 இன்ச் கூட்டி 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு கோடு இதை பாருங்கள், நான் 2 லேயர் இப்படி போட்டிருக்கேன். 2 லேயர் எடுத்துருக்கேன். இந்த சைட் எண்டிலேருந்து இது வரைக்கும் ஒரு 5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கூட சுருக்கங்கள் வேணுமெண்டா நீங்கள் இதை விட கூடையும் எடுக்கலாம். எனக்கு இந்த 5 இன்ச்சஸ் போதும் மறுபடியும் நான் 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இந்த கையினுடைய ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன். உங்களுக்கு 9 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ நான் அடிக்கை அளவு 2.5 இன்ச்சியை மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து 9 இன்ச்சஸ் இருக்குது சுற்றளவு. அதை சென்டர் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணி திருப்பி அதையும் சென்டர் மார்க் பண்ணி அழமையாக ஸ்லீவ் நான் கட் பண்ணுற மாதிரி வரைகிற மாதிரியே வரைஞ்சிட்டு நாங்கள் இங்கே கீழே பேண்ட் வைக்கிறபடியாக இதில் இருந்து இன்னொரு 1 இன்ச்சை நீங்கள் கீழே மார்க் பண்ணி கட் பண்ணணும். அந்த ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 9.5. அப்போ அரைவாசி 4.75. அதிலிருந்து தையல் இடைவெளி 2 இன்ச் வச்சுருக்கேன். வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் லென்த் 6.5 மார்க் பண்ணிவிட்டு இந்த இன்ச்சிலேருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணி சுருக்கு கூட வேணால் நீங்கள் கெதரை கூட வைக்க போகிறேன்னு வச்சிங்கன்னா நீங்கள் இதை கூடவும் எடுக்கலாம். நாளைக்கு 5 இன்ச்சு தான் வச்சுருக்கிறேன். இங்கால சாதாரணமாக ஸ்லீவ் வரைகிற மாதிரியே அடிக்கை 2.5 வச்சு எங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் சுற்றளவு 9 இன்ச்சு மார்க் பண்ணி நான் 2 பக்கம் சென்டரெல்லாம் மார்க் பண்ணி மேல் நோக்கி அறையும் கீழ் நோக்கி அறையும் போட்டு ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணியிருக்கிறேன். கீழே இந்த 5 இன்ச்சஸை விட்டுட்டு இங்கால இருந்து 9.5 அவங்களோட கையினுடைய சுற்றளவு அதை 2ஆக பிரித்து இது தையலிடவி 2 வச்சு 2 இன்ச்சு வச்சுட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன். பாருங்க, இங்கே நீங்கள் கட் மார்க் போடுங்க. இங்கே நீங்கள் கட் மார்க் போடுங்க. இது வந்துட்டு நீங்கள் எப்படி சுருக்கி வைப்பீங்க. இதுக்கு ஒரு பேண்ட் ஒன்று வச்சு நீங்கள் டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த லைனிங் க்ளாத்தில் வச்சு இதை லைன் பண்ணிவிட்டு இந்த கட் மார்க்கில் இருந்து
பேண்ட் ஒரு சைடாக மடிச்சு ஸ்டிச் பண்ணுங்க. வச்சுட்டு இது புறப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிடணும். சென்டர் மார்க்கில் இருந்து இதுனா கட் போடணும். Thank you for watching. Like, share and subscribe Jasmine Taylor.